ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 குரூப் 4ஓட ஃப்ரீ கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா. எல்லா சப்ஜெக்டோடையும் ஃப்ரீ கிளாஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம சேனலில் அது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண வரணும்னா 14/9/2024 இருக்குங்களே, அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. சரிங்களா, எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் சரி, ஆன்லைனில் சரி, எல்லாமே ஃப்ரீயாக சென்ட் பண்ணிடுவேன் டெலகிராமில். சரிங்களா, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அது பிகினராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்களாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி. சரிங்களா, இப்போது நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்கான லிங்க் வந்து நான் வந்து கீழே டெலகிராமில் கொடுத்துருவேன். சரிங்களா, யார் யார் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்க வந்து யூடியூப்பில் கமெண்ட்லேயும் சரி, இல்லை டெலகிராம்லேயும் சரி ஜாயின் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். 14/9 அது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். சரிங்களா, இப்போ வந்து அந்த குரூப் 4ஓட அந்த இது இருக்குது, சிலபஸ் இருக்குங்களா. இப்போ வந்து நாம் வந்து புக் வைஸ் டாபிக்ஸ் எடுக்க போகிறோம். ரெண்டாவது சிலபஸ் வைஸ் டாபிக் எடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சிலபஸ் வைஸ் டாபிக் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா நான் எல்லாமே இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போது வந்து அறநூல்கள் நாலடியார் எங்கே இருக்குன்னா, இப்போ ஸ்கூல் புக்கில் நாலடியார் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த நாலடியார் மட்டும் நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா, இப்போ சிக்ஸ்த்து புக்கில் 10th புக்கில் கவர் ஆகுதுன்னா ஒரு வீடியோவில் நாலடியார்னு வந்து 6 to 10th அது மட்டும் கவர் ஆகும். அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தொண்டரில் பாரதியார் எங்கே இருக்காரோ, இப்போ 6th 10th கவர் ஆகுறதுனா 6 to 10th ஒரு பார்ட் வீடியோ. அதுக்கப்புறம் இந்த 10th 11th 12th கவர் ஆகுற அது ஒரு வீடியோ. அப்படி நம்ம சிலபஸஸ் வந்து எல்லாமே ஜிகேலேருந்து சரி, மேக்ஸும் சரி, எல்லாமே வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து கவர் பண்ணி போட போகிறோம். சரிங்களா, இது யாருக்காக அப்படின்னா, வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறாங்கள அவங்களுக்காக மட்டும், அவங்களுக்காகவும் இல்லை கோச்சிங் சென்டர் போயிட்டு புரியலை அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா, நான் வந்து இந்த மாதிரி கிளாஸில் எடுக்க ரீசன் என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து எந்த படித்தாலும் புரியல, எந்த வீடியோ பார்த்தாலும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நான் வந்து ஆல்ரெடி ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், நீ கிளாஸ் எடுக்க நல்லாயிருக்கு, நீ கிளாஸ் எடு அப்படின்னாங்க. சரி, அதுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து சரி நம்ம கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு ரீச் ஆகுதோ, அப்படி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்களோ, அது பிகினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு நாம் வந்து எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, ஆன்லைனில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஈஸியாக எப்படி படிக்கிறது, ஷார்ட்கட்டோடு படிக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ திருக்குறளாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை நமக்கு மேக்ஸ் எதுவும் வர மாட்டேங்குது, எனக்கு மேக்ஸ் வந்து துளி கூட வர மாட்டேங்குது அப்படின்னு இருந்தாலும் கூட எல்லாமே சொல்லிக் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கிட்ட வேர் டு ஸ்டடி இருக்கா, அந்த வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, அது சிலபஸ் டாபிக் வைஸ் வேர் டு ஸ்டடியும். இப்போ வந்து நான் பாரதியார் எடுக்கிறேன், இப்போ 6th 10th வரைக்கும் எடுக்கிறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட சிலபஸஸ் கட்டிங்கும் கொடுத்துட்றேன். சரிங்களா, அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் 6 to 10 எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு 4 பேஜ் ஒரு 10 பேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 10 பேஜ் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து நான் அதோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். சரிங்களா, எனக்கு தேவை வந்து நீங்கள் அதை படிச்சுட்டு படித்தா மட்டும் போதும். இன்னொன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தாவே போதும். சரிங்களா, இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸ் எப்படி எடுப்பாங்கன்னா, ஒன்றா பிடிஎஃப் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து பிடிஎஃப் வச்செல்லாம் கிளாஸ் எடுக்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, பிடிஎஃப்லாம் ஆல்ரெடி நான் குறித்து வச்சுருப்பேன், அதை உங்களுக்கு சொல்லும்போது புரியாது. இப்போது நான் என்னோடய புக்கில் எப்படி படிச்சிருக்கணும் அந்த மாதிரி நான் அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா, ஏன் அப்படின்னா, நீங்கள் பிடிஎஃப் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. ஆனால் நானும் புக்கில் சொல்லித்தரும்போது நீங்களும் புக் எடுத்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதனால தான் வந்து நான் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம எடுக்கலாம், பிடிஎஃப் வைஸ் வேணாம், நாம் வந்து ஒரு யூனிக்காக தெரியலாம், அதுங்கிறதுக்காக தான் சரி நம்ம புக் வைஸ் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக புக் வைஸ் எடுக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு எந்த பிடிஎஃப் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட சிலபஸ்ஸு இது என்ன டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் பண்ணால் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்கு ஒன்லைனரு. இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் டெலகிராம் ஜாயின் பண்ணிட்டீங்க. பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து சில பேர் புக் வைஸ் டாபிக் கேட்குறீங்க, சில பேர் சிலபஸ் டாபிக் கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே எடுக்கலாம். சரிங்களா, இப்போ ஒரு நாள் சிலபஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து புக் வைஸ் போகலாம். அதே மாதிரி டெய்லி ஸ்டடி பிளான் வந்துடும். ஓகேங்களா, டெய்லி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு ஸ்டடி பிளான் வந்துடும். அதுக்குண்டான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அதே மாதிரி அப்லோட் பண்ணிடுவேன். டெஸ்ட்டும் சரி, அந்த வீக்கில் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கான் ஆளுங்களை பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு
படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களால் கோச்சிங் சென்டர் போக முடியல, எனக்கு யார் சொல்லி தருவாங்கங்கிறத நினைக்காதீங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம ரிவிஷன் பார்க்குறதுக்கும் சரி, இந்த கிளாஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் சரி, எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சேனலை நான் மேக் பண்ணி இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போ எனக்கும் அது ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். உங்களுக்கும் அது புரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? படித்த மாதிரி இருக்கும். இப்போ நாம் வந்து புக் வைஸும் போவோம், சிலபஸ் வைஸ் போவோம். எத்தனை பேர் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு டெலகிராம்லேயோ இல்லை யூடியூப் கமெண்ட்லேயோ மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கன்ஃபார்மாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கன்ஃபார்ம் நீங்கள் கேட்ட வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். புரிஞ்சுதுங்களா? ஒரு வேளை நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு தாராளமாக அது நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சரி சொல்லுங்கள். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தீர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் பண்ணதெல்லாம் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் மட்டும் போடுங்க போதும். சரிங்களா? நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.